வணக்கம் நண்பர்களே. ஒரு அடர்ந்த பச்சை பசேல் என்ற காட்டின் எல்லையில் அமைந்திருந்தது அந்த சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் மல்லன் என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் சோம்பேறி கிடையாது. விடியற்காலையில் சூரியன் எழுவதற்கு முன்பே எழுந்து வயலுக்கு சென்று உச்சி வெயிலிலும் அந்தி பொழுதிலும் கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு உழைப்பாளி. ஆனாலும் அவனுடைய மனதில் எப்போதும் ஒரு நிம்மதியின்மை குடிகொண்டிருந்தது. ஒரு நாள் மாலை நேரம் தன் வயல்வெளியின் ஓரத்தில் அமர்ந்து கையில் இருந்த சில காசுகளை பார்த்து கொண்டே மல்லன் சிந்திக்கத் தொடங்கினான். நான் தினமும் மாடாய் உழைக்கிறேன், வியர்வை சிந்தி வேலை செய்கிறேன். ஆனாலும் என் மனதில் ஏனோ ஒரு நிம்மதியோ உண்மையான மகிழ்ச்சியோ இல்லையே. ஆனால் இந்த உலகத்தில் சிலர் எந்த கவலையும் இல்லாமல் எப்போதும் முகத்தில் புன்னகையோடு பெரும் வெற்றியாளர்களாக வலம் வருகிறார்களே, அவர்களின் ரகசியம் என்னவாக இருக்கும்? அவர்கள் கையில் வைத்திருக்கும் அந்த வெற்றியின் சாவி என்ன? இந்த கேள்வி மல்லனை தூங்க விடாமல் வதைத்தது. அப்போதுதான் கிராமத்து பெரியவர்கள் பேசிக்கொண்ட ஒரு விஷயம் மல்லனின் நினைவுக்கு வந்தது. அந்த காட்டுப்பகுதியின் மிக உயரமான மேகங்கள் முட்டும் மலை உச்சியில் ஒரு வயதான ஞானி வாழ்ந்து வருகிறார் என்றும், அவரிடம் சென்றால் உலகத்தின் எந்த கேள்விக்கும் விடை கிடைக்கும் என்றும் அவர்கள் பேசிக்கொண்டார்கள். சரி, நாமும் அந்த ஞானியிடமே சென்று நம் கேள்விகளுக்கான விடையை கேட்டு விடுவோம் என்று முடிவெடுத்தான் மல்லன். மறுநாள் காலை தன் பயணத்தை தொடங்கினான். செங்குத்தான மலைப்பாதை வழியெங்கும் முட்களும் கூர்மையான கற்களும் நிறைந்திருந்தன. மூச்சிறைக்க வியர்வை சொட்ட சொட்ட பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மல்லன் மலை உச்சியை அடைந்தான். அங்கே ஒரு சிறிய குடில் இருந்தது. அதன் வாசலில் முகத்தில் ஒரு தெய்வீக புன்னகையோடு கண்கள் மூடிய தியானத்தில் அமர்ந்திருந்தார் அந்த ஞானி. சுற்றிலும் நிலவிய அந்த அமைதி மல்லனின் பாதி சோர்வை நீக்கியது. அவன் அமைதியாக காத்திருந்தான். சிறிது நேரத்திற்கு பின் ஞானி மெல்ல கண்களை திறந்து மல்லனை பார்த்தார். வா மல்லா, உன் மனதில் ஏதோ ஒரு பெரிய தேடலோடு குழப்பத்தோடும் இந்த மலை ஏறி வந்திருக்கிறாய் என்பது உன் முகத்திலேயே தெரிகிறது. உனக்கு என்ன வேண்டும் என்று கனிவோடு கேட்டார். மல்லன் அவசரமாக அவர் காலில் விழுந்து வணங்கி, ஐயா, நான் எவ்வளவு உழைத்தாலும் என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியோ நிம்மதியோ இல்லை. இந்த உலகத்தில் எல்லோரும் தேடும் அந்த வெற்றி மற்றும் மகிழ்ச்சியின் ரகசியம் என்ன? அதை எனக்கு சொல்லுங்கள். நானும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று தன் மனக்குமரலை கொட்டினான். ஞானி மல்லனை ஏறெடுத்து பார்த்தார். பிறகு மெதுவாக எழுந்து தன் குடிலுக்குள் சென்றார். திரும்பி வரும்போது அவர் கையில் ஒரு சிறிய ஸ்பூன், அதாவது கரண்டி இருந்தது. அதில் ஒரு சொட்டு கூட மிச்சமில்லாமல் விளிம்பு வரை 2 சொட்டு எண்ணெயை ஊற்றினார். அந்த கரண்டியை மல்லனிடம் நீட்டிய ஞானி ஒரு விசித்திரமான நிபந்தனையை விதித்தார். மல்லா, நீ தேடி வந்த அந்த வெற்றியின் ரகசியம் இந்த மலையின் மறுபக்க குகைக்குள் இருக்கிறது. அதை நீ கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் என்னிடம் ஒரு நிபந்தனை உண்டு. இந்த கரண்டியை உன் கையில் எடுத்துக்கொள். இதில் 2 சொட்டு எண்ணெய் இருக்கிறது. நீ இந்த மலையை சுற்றி வந்து அந்த குகையை அடைய வேண்டும். ஆனால் நீ திரும்பி வரும்போது இந்த கரண்டியில் இருக்கும் 1 சொட்டு எண்ணெய் கூட கீழே சிந்தியிருக்க கூடாது. அப்படி சிந்தாமல் கொண்டு வந்தால் மட்டுமே உனக்கு அந்த ரகசியம் புரியும். மல்லன் அந்த கரண்டியை தன் கைகளில் வாங்கி கொண்டான். ஞானி விதித்த விசித்திரமான நிபந்தனையை கேட்டு அவனுக்கு மிரட்சியாக இருந்தது. 1 சொட்டு எண்ணெய் கூட சிந்தக்கூடாதா? அவன் தன் முழு கவனத்தையும் கரண்டியின் கீழேயே திருப்பினான். இங்கிருந்துதான் மல்லனின் அந்த விசித்திரமான பயணம் தொடங்குகிறது. யானி கொடுத்த அந்த மல்லன் தன் கைகளில் மிக ஜாக்கிரதையாக பிடித்து கொண்டான். அவனுடைய கண்கள் இரண்டும் கரண்டியில் இருந்த அந்த 2 சொட்டு எண்ணெயின் மீதே நிலைத்திருந்தது. ஒரு சிறு தவற்றால் கை நடுங்கினாலும் எண்ணெய் சிந்திவிடும். எண்ணெய் சிந்தினால் வாழ்க்கையின் ரகசியம் கிடைக்காமல் போய்விடும் என்ற பயம் அவனுக்குள் பற்றி கொண்டது. மல்லன் நடக்கத் தொடங்கினான். அவனுடைய ஒவ்வொரு அடியும் மரண பயத்தோடு நகர்ந்தது.
கால்களை மிக மெதுவாக நிதானமாக எடுத்து வைத்தான். வழியில் ஒரு சிறிய கல் தட்டினால் கூட எண்ணெய் சிந்திவிடும் என்பதால் தரையையும் கரண்டியையும் மட்டுமே மாற்றி மாற்றி பார்த்து கொண்டு நடந்தான். உண்மையில் அவன் கடந்து சென்ற அந்த மலைப்பாதை அப்போது அவ்வளவு அழகாக இருந்தது. காட்டின் வழியே புகுந்து வரும் சூரிய கதிர்கள் மரங்களின் இலைகளில் பட்டு பளபளத்தன. விதவிதமான வண்ண பறவைகளின் கவிப்பாடி பறந்து கொண்டிருந்தன. மலையிலிருந்து கொட்டும் ஒரு குளிர்ந்த நீர்வீழ்ச்சியின் சத்தம் அந்த பகுதியையே சொர்க்கமாக மாற்றியிருந்தது. காட்டின் நறுமணம் காற்றில் மிதந்து வந்தது. ஆனால் மல்லன் இதை காதால் கேட்கவும் இல்லை, கண்களால் பார்க்கவும் இல்லை. அவனுக்கு தெரிந்ததெல்லாம் அந்த 2 சொட்டு எண்ணெய் மட்டும்தான். எதையும் ரசிக்காமல் யாரிடமும் பேசாமல் ஒரு இயந்திரம் போல நடந்து வழியில் இருந்த அந்த பெரிய குகையை அடைந்தான். அதிர்ஷ்டவசமாக கரண்டியில் இருந்த எண்ணெய் ஒரு சொட்டு கூட சிந்தவில்லை. மல்லனுக்குள் பெரும் நிம்மதி. அப்பாடா, யானி சொன்னதை சாதித்து விட்டோம் என்ற பெருமிதத்தோடு மீண்டும் அதே கவனத்துடன் மலையேறி யானியின் குடிலுக்குள் திரும்பினான். குடிலின் வாசலில் அமர்ந்திருந்த யானியிடம் பெருமையோடு கரண்டியை காட்டினான் மல்லன். ஐயா, இதோ பாருங்கள், நீங்கள் சொன்னபடியே ஒரு சொட்டு எண்ணெய் கூட சிந்தாமல் பத்திரமாக கொண்டு வந்து விட்டேன். இப்போது அந்த ரகசியத்தை எனக்கு சொல்லுங்கள் என்றான் ஆவலோடு. யானி கரண்டியை பார்த்தார். எண்ணெய் அப்படியே இருந்தது. அவர் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. மிகவும் மகிழ்ச்சி மல்லா, உன்னுடைய கவனம் பாராட்டுக்குரியது. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் சொல். நீ வரும் வழியில் அந்த பிரம்மாண்டமான நீர்வீழ்ச்சியை கடந்தாயே, அதன் அழகு எப்படி இருந்தது? வழியில் பூத்திருந்த அந்த அரிய வகை நீல நிற பூக்களின் வாசம் உனக்கு தெரிந்ததா? இந்த மலை உச்சியிலிருந்து கீழே தெரியும் நம் கிராமத்தின் அழகு உன்னை கவர்ந்ததா என்று அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டார். மல்லன் அப்படியே திகைத்து நின்றான். அவனுக்குள் ஒரு நிமிடம் வெட்கமும் குற்ற உணர்ச்சியும் தலை தூக்கியது. இல்லை ஐயா, என் கவனம் முழுவதும் நீங்கள் கொடுத்த எண்ணெயின் மீதே இருந்ததால் சுற்றிலும் என்ன இருந்தது என்பதை நான் பார்க்கவே இல்லை. என் கண்கள் கரண்டியை தவிர வேறு எதையும் கவனிக்கவில்லை என்றான் உண்மையாக. யானி சிரித்தார். அப்படியானால் உன்னுடைய இந்த பயணம் முழுமையடையவில்லை மல்லா. உலகத்தின் அழகை காணாத கண்கள் ரகசியத்தை எப்படி புரிந்து கொள்ளும்? இப்போது மீண்டும் ஒரு முறை அதே கரண்டியோடு போய்ப்பார். ஆனால் இந்த முறை சுற்றியிருக்கும் இயற்கையின் அழகையும் இந்த வாழ்க்கையின் தருணங்களையும் நன்றாக ரசித்துவிட்டு பிறகு என்னிடம் வா என்று மீண்டும் அதே கரண்டியை அவனிடம் கொடுத்தார். மல்லன் இந்த முறை புதிய உற்சாகத்தோடு கிளம்பினான். இந்த முறை இயற்கையை ரசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நடந்தான். குளிர்ந்த காற்று அவன் முகத்தில் மோதிய போது அதை ஆழமாக சுவாசித்தான். பறவைகளின் கீதங்கள் அவனுக்குள் ஒரு அமைதியை தந்தன. நீர்வீழ்ச்சியின் அருகே நின்று அந்த பனித்துளிகள் தன் முகத்தில் படுவதை உணர்ந்து சிலிர்த்து போனான். மலையின் உச்சியிலிருந்து தெரிந்த இயற்கையின் காட்சி அவனுக்கு பேரானந்தத்தை கொடுத்தது. காட்டின் ஒவ்வொரு அழகும் அவனை அப்படியே சொக்க வைத்தது. மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடு இயற்கையின் அழகில் திளைத்தபடி மல்லன் மீண்டும் யானியின் குடிலை வந்தடைந்தான். ஐயா, இந்த உலகம் எவ்வளவு அழகு! காட்டின் அழகும் நீர்வீழ்ச்சியின் சத்தமும் என் மனதை அப்படியே லேசாகி விட்டது என்று உற்சாகமாக கூறினான். யானி அமைதியாக, எல்லாம் சரி மல்லா, உன்னுடைய கையில் இருக்கும் கரண்டியை ஒரு முறை பார் என்றார். மல்லன் சட்டென்று தன் கையை பார்த்தான். அவனுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. இயற்கையின் அழகை ரசிப்பதில் மூழ்கி போன மல்லன் கரண்டியை பற்றி மறந்தே போயிருந்தான். இப்போது அந்த கரண்டியில் ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்லை. அது முழுவதும் எப்போதோ கீழே சிந்தி விட்டிருந்தது. மல்லன் அப்படியே சோர்ந்து போய், ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள். இயற்கையை ரசித்ததில் நான் கரண்டியை கவனிக்க தவறிவிட்டேன். எண்ணெய் முழுவதும் சிந்திவிட்டது. இப்போது எனக்கு அந்த ரகசியம் கிடைக்காதா என்று வருத்தத்தோடு கேட்டான். வெற்று கரண்டியோடு நின்றிருந்த மல்லனின் கண்கள் கலங்கின. 2 முறையும் நான் தோற்றுவிட்டேனே. முதல் முறை எண்ணெயை காப்பாற்றினேன், ஆனால் வாழ்க்கையை தவறவிட்டேன். 2வது முறை வாழ்க்கையை ரசித்தேன், ஆனால் என் கடமையை எண்ணெயை தவறவிட்டேன். இனி
எனக்கு அந்த ரகசியம் கிடைக்கப் போவதே இல்லை என்று நினைத்து ஏங்கினான். அவனுடைய ஏமாற்றத்தைக் கண்டு யானி மெதுவாக அவன் அருகே வந்தார். அவனது சோர்ந்த தோள்களின் மீது கைகளை வைத்து மிகவும் கனிவோடு பேசத் தொடங்கினார். வருத்தப்படாதே மல்லா, நீ தோற்கவில்லை. நீ தேடி வந்த அந்த மாபெரும் வாழ்க்கையின் ரகசியத்தை இந்த 2 பயணங்களின் மூலமாக நீயே கண்டறிந்து விட்டாய் என்று கூறினார். மல்லன் குழப்பத்துடன் நிமிர்ந்து பார்த்தான். நானா? நான் தான் 2லையுமே தவறு செய்து விட்டேனே ஐயா, இனி எங்கே இருக்கிறது ரகசியம் என்றான். யானி புன்னகையுடன் விளக்கத் தொடங்கினார். மல்லா, நன்றாக புரிந்துகொள். முதன் முறையாக நீ நடந்தபோது உன் கவனம் முழுவதும் கரண்டியில் இருந்த எண்ணெயின் மீதே இருந்தது. அந்த எண்ணெய் என்பதுதான் உன்னுடைய உழைப்பு, பணம், கடமைகள் மற்றும் பொறுப்புகள். உழைப்பு முக்கியம்தான், ஆனால் அதை மட்டுமே நினைத்து கொண்டு சுற்றியிருந்த காட்டின் அழகையோ பறவைகளின் சத்தத்தையோ நீ கவனிக்கவில்லை. அதாவது உன்னுடைய நிஜ வாழ்க்கையில் நீ பணம் சம்பாதிக்க வேண்டும், உழைக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு ஓடிக்கொண்டே இருக்கிறாய். அப்படி ஓடும்போது உன்னை சுற்றி இருக்கும் உன்னுடைய குடும்பத்தின் அன்பு, நண்பர்களின் நட்பு, உனக்கான சிறு சிறு மகிழ்ச்சிகள், மன அமைதி என எல்லாவற்றையும் நீ தவறவிடுகிறாய். அதனால்தான் எவ்வளவு உழைத்தும் உனக்கு நிம்மதி இல்லை. மல்லன் அப்படியே உறைந்து போய் யானியின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தான். யானி தொடர்ந்தார். சரி, 2வது முறை என்ன நடந்தது? இயற்கையின் அழகை ரசிப்பதின் மூழ்கிய நீ கையில் இருந்த கரண்டியை மறந்து விட்டாய். எண்ணெய் முழுவதும் சிந்திவிட்டது. சுற்றியிருந்த காட்டின் அழகு என்பது இந்த வாழ்க்கையின் இன்பங்கள், கொண்டாட்டங்கள் மற்றும் உல்லாசம். வாழ்க்கையை ரசிக்கிறேன் என்ற பெயரில் உன்னுடைய பொறுப்புகளையும் கடமைகளையும், அதாவது எண்ணெயை நீ மறந்துவிட்டாய். மறந்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கைக்கான வாழ்வாதாரமே அழிந்துவிடும். உழைப்பில்லாத கொண்டாட்டம் உன்னை நடுத்தெருவில் நிறுத்திவிடும். இப்போது யானி மல்லனின் கைகளை பிடித்து தீர்க்கமாக சொன்னார். அப்படியென்றால் எதுதான் ரகசியம்? யார் ஒருவன் கையில் இருக்கும் எண்ணெயை சிந்தாமலும் அதே நேரத்தில் சுற்றியிருக்கும் இயற்கையின் அழகை ரசிக்க தவறாமலும் தன் பயணத்தை தொடர்கிறானோ அவனிடமே உண்மையான வெற்றியும் மகிழ்ச்சியும் சேரும். கடமை என்னும் எண்ணெயையும் மகிழ்ச்சி என்னும் இயற்கையையும் சமமாக கொண்டு செல்வதில்தான் வாழ்க்கையின் ரகசியமே அடங்கியிருக்கிறது. யானியின் இந்த வார்த்தைகள் மல்லனின் மனதில் பலத்த சாட்டையடி போல விழுந்தன. அவனுக்குள் இருந்த இருள் நீங்கி ஒரு புதிய வெளிச்சம் பிறந்தது. நான் இத்தனை காலம் கடமை, உழைப்பு என்று ஓடி என் வாழ்க்கையை வாழ மறந்துவிட்டேன். அதனால்தான் என்னிடம் நிம்மதி இல்லை என்பதை அவன் ஆழமாக உணர்ந்து கொண்டான். யானியின் கால்களில் விழுந்து மனமாற நன்றி கூறினான் மல்லன். மலை உச்சியிலிருந்து அவன் கீழே இறங்கும் போது அவனிடம் ஒரு புதிய தெளிவு இருந்தது. முகத்தில் ஒரு அழகான புன்னகை இருந்தது. அன்றிலிருந்து மல்லன் வயலில் கடுமையாக உழைத்தான், எண்ணெயை காத்தான். அதே நேரத்தில் மாலையில் தன் குடும்பத்தோடு நண்பர்களோடும் பேசி மகிழ்ந்தான். இயற்கையை ரசித்தான், வாழ்க்கையை வாழ்ந்தான். அவனுடைய வாழ்க்கை முழுமையாக மகிழ்ச்சியால் நிறைந்தது. கதையின் நீதி. நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையும் இந்த மல்லனின் கதையைப் போலத்தான். காசு, பணம், வேலை, எதிர்காலம் என்று ஓடிக்கொண்டே இருக்கும் நாம் பல நேரங்களில் நம் குடும்பத்தோடும் குழந்தைகளோடும் செலவிட வேண்டிய அந்த அழகான தருணங்களை தவறவிட்டு விடுகிறோம். மறுபுறம் பொறுப்பில்லாமல் நேரத்தை வீணடிப்பதும் ஆபத்தானது. வேலையும் முக்கியம், வாழ்க்கையும் முக்கியம். இரண்டையும் சம அளவு கையாளுங்கள். அதுவே நீங்கள் தேடும் உண்மையான மகிழ்ச்சியின் ரகசியம். மேலும் இது போன்ற கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.